Exercise 4.4 9th sum. Show that the angle bisector of the triangle are concurrent. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த ஆங்கிள் பைசெக்டர் ஒரு ஆங்கிள்லேருந்து ஒரு லைன் போகுது, இன்னொரு ஆங்கிள்லேருந்து ஒரு லைன் போகுது, இன்னொரு ஆங்கிள்லேருந்து சியிலேருந்து 2 ஆங்கிள் பைசெக்ட் ஆகி ஆப்போசிட் சைடு டச் ஆகுது. இப்போ இந்த 3 லைனும் ஒரே பாயிண்டில் தான் போகுதா அப்படின்னு செக் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஆங்கிள் பைசெக்டர் தியரம் நமக்கு தெரியும் இல்லையா? என்ன சொல்லுது ஆங்கிள் பைசெக்டர் தியரம்? இந்த சைடு ஏபி ஏசி டிவைடட் பை பிடி டிசி இல்லையா? அப்புறம் என்ன பண்ண போகிறேன், ட்ரையாங்கிள் ஏபிசி எடுக்கிறேன். இன் ட்ரையாங்கிள் ஏபிசி ஏபி டிவைடட் பை ஏசி ஈக்குவல் டு ஏபி டிவைடட் பை ஏசி ஈக்குவல் டு பிடி பை டிசி ஈக்குவல் டு 1. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 1. ரெண்டாவது பிஏ காமனை வச்சு ஒரு ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். இன் பிசிஏ இந்த ட்ரையாங்கிளில் பிசி டிவைடட் பை பிஏ ஈக்குவல் டு சிஇ டிவைடட் பை இஏ இது 2. இன் ட்ரையாங்கிள் சிஏபியில் ஆங்கிள் பைசெக்டர் என்ன சொல்லுது? சிஏ அதாவது ஏசி டிவைடட் பை பிசி ஈக்குவல் டு ஏஎஃப் பை எஃப்பி ஈக்குவேஷன் 3. இப்போ இந்த 3 ஈக்குவேஷன் பேஸ் பண்ணி ஃப்ரம் 1, 2 and 3 1 ஈக்குவேஷன் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரைட் ஹேண்ட் சைடில் தனித்தனியாக பிரித்து மல்டிப்ளை பண்ணிங்க. ஏபி டிவைடட் பை ஏசி இன்ட்டு பிசி டிவைடட் பை பிஏ இன்ட்டு ஏசி டிவைடட் பை பிசி ஈக்குவல் டு பிடி பை டிசி இன்ட்டு சிஇ பை இஏ இன்ட்டு ஏஎஃப் பை எஃப்பி. இந்த மாதிரி இருக்குதுனாலே நான் என்ன தேரம் யூஸ் பண்ணணும் தெரியும்ல உனக்கு? என்ன தேரம்? சீவாஸ் தேரம். ஓகேவா? அந்த சீவாஸ் தேரத்தை பேஸ் பண்ணி தான் இந்த சம்மே பண்ண போகிறேன் நான். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஏபி கேன்சல் ஆகிடும், ஏசியும் கேன்சல் ஆகிடும், பிசியும் கேன்சல் ஆகிடும். அப்போது இது எப்படி மாறிச்சு? பிடி பை டிசி இன்ட்டு சிஇ பை இஏ இன்ட்டு ஏஎஃப் பை எஃப்பி ஈக்குவல் டு இந்த சைடு 1 தானே, 1. அவ்வளோதான் சம்.